ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா டிசைனர். டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டாக நம்ம எடுக்கக்கூடாது, டபுளாக தான் எடுத்துக்கணும். ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி டபுள் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதுலனாலும் சுற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்பவும் போல் இதே மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். இதில் என்னென்னா, நம்ம நீடிலில் வந்து மாட்டிடக்கூடாது த்ரெட்டு. சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நீடில் இருக்கு இல்லையா, நீடிலோட அந்த இதில் வந்து மாட்டிடக்கூடாது. அந்த ஹூக்கில் வந்து உள்ளே பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி எடுக்கையில் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறோமா, எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுங்க. ஓகே, இப்போ எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியில் லூப் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே ஒரு குட்டியாக ஒரு லூப் எடுத்து அந்த லூப்லேருந்து ஃபஸ்ட் லூப்பை வந்து இப்படி இழுக்கணும். ஓகே, இப்படி தான் சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடணும். நெக்ஸ்ட்டு சரி த்ரெட். சரி த்ரெட்டில் எப்படி எண்ணாட் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி த்ரெட் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எண்ணாட் போடுறப்ப ஒரு லூப் நம்ம சில்க் த்ரெட்டில் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிறோம். ஒரு லூப் எடுத்து லூப்பை விட்டு தள்ளியே தான் நம்ம வந்து பக்கத்தில் அந்த லூப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம எடுக்கணும். அடுத்த லூப்பு தள்ளி எடுத்துடக்கூடாது. பிகினர்ஸ் எல்லோரும் தள்ளி எடுத்துறீங்க, அந்த நிறையா ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி எடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு எடுத்துருப்போம் இல்லையா லூப்பு, அதுக்குள்ளே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு இழுத்தீங்க அப்படின்னா வந்து அழகாக லூப் விழுந்துடும். அகெயின் ட்ரை பண்ணுங்கள். லாக் போட்டோம், எடுத்துட்டோம். ஒரு பெரிய லூப் எடுத்துருக்கோம். அந்த லூப்புக்குள்ளேயே வந்து ஒரு லூப்பை எடுத்து அந்த இதிலிருந்து ஃபஸ்ட் லூப்பை வந்து இப்படி இழுக்கிறோம். அவ்வளோதான், எண்ணாட் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் நான் போட்டு காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. லூப்பை எடுக்கணும். லூப்பை விட்டு தள்ளி நம்ம பஞ்ச் பண்ணிடக்கூடாது. நீடியில் லூப் பக்கத்துலேயே தான் நம்ம வந்து அகெயின் ஒரு த்ரெட்டை வந்து எடுக்கிறோம். எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை தான் நம்ம இதுக்குள்ளே கூடி நம்ம இழுக்கிறோம். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீடியில் உள்ளே ரொட்டேட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீடியில் வெளியில் எடுக்காமல் நீங்கள் லூப் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணாட் அழகாக வரும். எடுக்கிறோமா, அப்படியே உள்ளே நீடியில் வெளியில் எடுக்காமல் உள்ளே வச்சு இப்படி இழுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டு கொடுத்த மெத்தட் வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து சரியில் பார்த்தோம். சில்க் த்ரெட்டில் எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே பொறுமையாக போடுங்க. போட்டு சில்க் த்ரெட்டில் டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதில் பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, எண்ணாட் போடுறப்ப அது நம்ம போடுற மாதிரி தான் போடுவாங்க. கீழே இழுக்கிறப்ப அதை ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துருவாங்க. அந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த மாதிரி சில்க் த்ரெட் பிரிஞ்சிரும், கட் ஆகிரும். இந்த தப்பு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரிஞ்சிரும். சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பொறுமையாக தான் சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு லூப்பை வெளியில் எடுத்துட்டோம். உள்ளேருந்து இன்னொரு லூப்பை எடுக்கிறோம். எடுத்து அந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து நீடியில் ரொட்டேட் பண்ணி ஒரு இழுத்துறோம். அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தீங்க அப்படின்னா நூல் வந்து கட் ஆகிரும். அகெயின் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு லூப் எடுக்கிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. லூப் எடுக்கிறோம். அந்த லூப்பில் வந்து 2 த்ரெட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள லூப்பில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நீடியில் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அகெயின் போட்டு பார்த்துருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்கள். தெரியுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீடியில் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீடியில் வந்து வெளியில் எடுக்காமல் உள்ளேருந்தே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு லூப் எடுத்தோமா, நெக்ஸ்ட்டு இன்னொரு லூப் எடுத்து ஆல்ரெடி உள்ள லூப்பில் டர்ன் பண்ணி பிடிச்சி ஒரு இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். நோட் திஸ் பாயிண்ட், மெல்ல இழுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.